வணக்கம் போட்டியாளர்களே. தனி ஒருவன் மேக்ஸ் சேனல் வழங்கும் ஆட் மேன் அவுட் பகுதியிலிருந்து கேள்விக்கான தெளிவான விளக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ஆப்ஷனை பாருங்கள். ஆட் மேன் அவுட்னா என்ன அர்த்தம்னா 5ல் எல்லாம் ஒன்று வித்தியாசமாக இருக்கணும். பார்க்கலாம், ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸ்விம்மிங், டைவிங், ஃபிஷ்ஷிங், டிரைவிங், பேத்திங் பார்த்தாலே தெரியுது. இந்த 4 பெர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே தண்ணீரில் நிகழக்கூடியது. கரெக்டுங்களா? டைவ் பண்ணுறது, மீன் பிடிக்கிறது, அதே மாதிரி இங்கே வரும் குளிக்கிறது. ஸோ இதை சொல்லிகிட்ருக்கேன், மாற்றி அடிச்சிடாதீங்க, மாறி போகும். ட்ரைவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது வந்து நிலத்தில் நிகழக்கூடியது. ஆமாங்க, ட்ரைவ் பண்ணுறோம். சைக்கிள் ஓட்டுறது, இந்த மாதிரி கார் ஓட்டுறது போகிறோம் நிலத்தில் நிகழக்கூடியது. மற்றதெல்லாம் தண்ணியில் நிகழக்கூடியது. ஸோ ஆப்ஷன் வந்து டி தான் வித்தியாசம். இந்த மாதிரி நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கிறணும். இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம், பார்த்தாலே தெரியும். இப்போ இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 டார்க்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வந்து பிளாக்கு, 3 வந்து ஒயிட்டு, அடுத்து வந்து ரெட்டு. சரிங்களா? ஸோ இதில் வந்து எந்த இது வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னா தெரியும். பிளாக் என்பது அது ஒரு கலர் தான், ஒயிட்டு ரெட்டெல்லாம் கலர் தான். பட்டு டார்க் என்பது கலர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஸாக நம்ம யோசிக்கணும். ஆப்ஷன் வந்து ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கேள்வி பார்த்தாலே தெரியுது. பார்த்தீங்கன்னா வானத்தில் நிகழக்கூடிய சில விஷயங்கள், எர்த்து, மூணு, ஜூபிட்டர், சன், ப்ளூட்டோ கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் யார் கடவுளாக இருப்பா? அப்படி சூரிய கடவுளை சுற்றி மற்ற கிரகணங்கள் சுற்றுகிறது. கரெக்டுங்களா? சூரியன் தான் வித்தியாசமாக இருக்கும். சரிங்களா? இப்போ சூரியனுக்கு பூமிக்கு நம்ம சொன்னோம்னா நார்மலாக சொல்லுவாங்க சூரியனை சுற்றி 9 கோள்கள், அதுவும் பூமியும் ஒன்று. அதான உண்மை? அதுதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஆப்ஷன் வந்து 4 தான். இதை பாருங்கள், மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஆப்ஷன் வித்தியாசம்? கண்ட்ரி இந்தியா, ஸ்டேட் அஸ்ஸாம், கேரளா பீப்புள், கேபிட்டல் பாட்னா. கண்டிப்பாக நாடுன்னு இருந்தால் அதுக்கு பெயர் பார்த்திங்கன்னா இந்தியா தான். நாடு இந்தியா, ஸ்டேட்டு அஸ்ஸாம் வரும். சரிங்களா? மாநிலம் அஸ்ஸாம். இதுக்கப்புறம் இதை பாருங்கள், கேபிட்டல் தலைநகரம் பார்த்திங்கன்னா பாட்னா. ஆனால் கேரளா என்பது பீப்புள், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஆமாங்க, இதுதான் வித்தியாசம். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து வித்தியாசமாக இருக்கும்? சரிங்களா? அதை எப்படி பார்த்தாலே தெரியுது. இந்த மாதிரி நீங்கள் வரும்பொழுது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறணும், நம்பரை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். 1, 8, 27, 125, 16. ஸோ எல்லாமே க்யூப்பில் வருது. 1 க்யூப் போடலாம். சரிங்களா? 1 க்யூப் போட்டோம்னா 1 தான் கிடைக்கும். அதே மாதிரி 2 க்யூப் போட்டோம் அப்படின்னா என்னவாக இருக்கும்? 8 கிடைக்கும். 3 க்யூப் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 27 கிடைக்கும். அடுத்து 5 க்யூப் போடுறோம், அதை போட்டால் என்ன கிடைக்கும்? 125 கிடைக்கும். ஆனால் அடுத்து வரக்கூடிய நம்பர் 16 இருக்கு இல்லையா? இதை வந்து 4 ஸ்கொயர்னு தான் போட முடியும். போட்டால் தான் 16 கிடைக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுதான் ஆப்ஷன். ஸோ இது மாதிரியான பல இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணித்தான் ஆகணும். அதே மாதிரி வேறு மாதிரியும் கேட்பாங்க. பல மெத்தட் இருக்குது. இப்போ இன்னொரு மாடல் பாருங்கள், நான் சொல்கிறேன். இப்போ 1, 2, 3. அடுத்து செகண்டுக்கு வந்து 3, 2, 1. அடுத்து 3க்கு வந்து 1, 3, 2. 4வது பார்த்தீங்கன்னா 1, 1, 3. ஸோ இது ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் 1, 2, 3, 3, 2, 1, 1, 3, 2. இங்கே 1, 1, 3 கொடுத்துருக்கான். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதாவது இதை எப்படி நம்ம கவுண்ட் பண்ணோம்னா, அந்த டிஜிட்டை கூட்டுனா என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே கூட்டுங்க 6 கிடைக்கும், இங்கே கூட்டினா 6 கிடைக்கும். பட் இங்கே கூட்டினா என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு.
இப்படி தான் நம்ம யோசிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து வேறு மாதிரி யோசிக்கக்கூடாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வேறு மாதிரி எப்படி யோசிக்கக்கூடாது அப்படின்னா, நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு நீங்கள் அப்படி நினைக்கலாம். அது அப்படி கிடையாதுங்க. இங்கே 1 2 3 இருக்குது, அதே நம்பர் மாறாமல் இருக்குது, இங்கேயும் மாறாமல் இருக்குது. அப்படி யோசிக்கக்கூடாது. ஸோ கவுண்டிங் பண்ணும்பொழுது டோட்டலில் வந்து எது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதைத்தான் நம்ம யோசிக்கணும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் ஆப்ஷன், டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் 113. ஸோ அதே மாதிரி இந்த கேள்வியை பாருங்கள். அந்த எக்ஸாம் ஹாலில் நம்ம வந்து அந்த மைண்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு எது தோணுதோ அதை தான் நம்ம வந்து கிளிக் பண்ண முடியும். யோசிக்கணும். இப்போ 5 3 15 6 7 42லாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிளிக் ஆயிரும். 5 3 கூட்டினா வராது. 5 இன்ட்டு 3 பெருக்குன்னா 15. ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கும், அல்லது மைனஸாக இருக்கும், அல்லது மல்டிப்பிளாக இருக்கும். இந்த 3க்குள்ளே மாறி மாறி வரும். அல்லது இதை வச்சு வேறு மாதிரியும் கேட்கலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்ன கான்செப்ட்னா, கொடுக்கப்பட்ட இந்த நம்பரை வந்து இந்த 2 டிஜிட், அதாவது 53 இந்த நம்பரை வந்து இந்த இதை மல்டிபிள் பண்ணால் அடுத்து வந்து எனக்கு 15 கிடைக்கும். 5 15. அதேமாதிரி 67ன்னு வச்சுக்கோங்களேன். 67 6 42. அடுத்து 78 இது மல்டிபிள் பண்ணி பாருங்கள், 56 கிடைக்கும். அடுத்து 81 மல்டிபிள் பண்ணி பாருங்கள், 8 தான் வரணும், ஆனால் 16 கொடுத்துருக்கான். ஸோ ஆப்ஷன் இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஆப்ஷன் தவறு. நம்ம அடுத்தது செக் பண்ணி பார்த்துடலாம். 99 கொடுத்துருக்கான். ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 81 வருது. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் வந்து 4 தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கேள்வியை பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறணும். 5 10 100 இதில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இன்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். 5 இன்ட்டு 2 10. இந்த நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 100 கிடச்சிருக்கா? 100 ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த மெத்தட் பாருங்கள். 3 6 கொடுத்துருக்கான். 3 இன்ட்டு 2 6, அதை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அப்போ 36 கிடச்சிருக்கு. அடுத்ததில் பாருங்களேன், அடுத்தது வராது. ஏன்னா 4 ஸ்கொயர் பண்ணால் 9 வரணும் இந்த இடத்துல, பட் வரல. ஸோ ஆப்ஷன் இது தான் தப்பு. அடுத்து இதை எடுத்துக்கங்க. 4 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 8 கிடச்சிருக்கு. எந்த 8? இந்த 8 கிடச்சிருக்கு. இதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 64 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது கொஞ்சம் உங்களுக்கு செட் ஆகும். பார்த்துக்க. இந்த கேள்வி பாருங்கள். லெட்டர் கொடுத்துருக்காங்க. இன் பிட்வீன் இந்த லெட்டருக்குள்ளே எத்தனை லெட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதை பார்க்கலாம். இப்போ 1 எடுத்துக்கலாம். 1ல் பிடி. ஆனால் பார்த்தாலே நீங்கள் மைண்ட்லேயே அடிச்சிடலாம். இருந்தாலும் கூட உங்களுக்கு நாங்கள் சில விளக்கங்கள் கொடுக்குறோம், பார்க்கலாம். பிக்கும் டிக்கும் இடையில் ஜம்பிங் இன்க்ரீஸிங் பார்த்தீங்கன்னா +1 கூடி இருக்கும். பிசிடி 2 லெட்டர் கூடி இருக்கும். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏசி கொடுத்துருக்கான். ஏவுக்கும் சிக்கும் இடையில் அப்படின்னா பாருங்கள், ஏபிசி +2 தான் கூடி இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி மூணாவது பார்த்தீங்கன்னா எஃப்ஹெச் கொடுத்துருக்கான். எஃப்ஜிஹெச் இங்கேயும் 2 தான் வந்திருக்கு, பிரச்சனையே இல்லை. எம்என்ஓ, ஸோ எம்முக்கு அடுத்து என்ஓ, இது ஓகே தான், இது எல்லாம் ஓகே தான். பட் இதை பாருங்கள், எம்என், பட் இந்த இடத்துல ஒரு லெட்டர் தான் கூடி இருக்குது. ஸோ இதனால இதுதான் ஆப்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை எடுத்துக்கலாம். தவறானது, அதாவது டிஃப்ரெண்ட்டானது, இதுதான் ஆன்சர். இந்த 4 இமேஜில் எந்த இமேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், அதை கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இதில் பார்த்தாலே தெரியுது வித்தியாசம் வந்து இதாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இமேஜையும் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணி பார்க்கலாம். ஈக்குவல் பண்ணும் பொழுது ஈக்குவலாக வந்துடுச்சு. இதையும் ஈக்குவல் பண்ணி பாருங்கள், வந்துடும். ஸோ அது இதையும் பாருங்கள், வந்துடும். பட் இதை ஈக்குவல் பண்ணும் பொழுது ஈக்குவலாக வராது. ஏன்னா மேலே ஒரு பார்ட்டு கீழே ஒரு பார்ட்டு வித்தியாசம் தெரியுதா? அதனால இதுதான் ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.